தெரியாத கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறது அதே தான். தெரியாத கொஸ்டினுக்கு நிச்சயமாக வந்து நமக்கு அந்த கொஸ்டின் ரிலேட்டடாக பேக்ரவுண்ட் இருந்தால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். தொடர்ந்து டெஸ்ட் எழுதும்போது ஒரு கெப்பாசிட்டி கிடைக்கும். நான் சொன்னல, தெரியாத கொஸ்டினை 2 விதத்தில் ஆன்சர் பண்ணலாம். ஒன்று தொடர்ந்து நல்லா படிக்கிறது மூலமாக, சிலபஸை டச் பண்ணுறது மூலமாக, பேக்ரவுண்ட் நாலேஜ் மூலமாக பண்ணலாம். இன்னொன்று தொடர்ந்து டெஸ்ட் எழுதும்போது சில கலை தெரிய வரும். இந்த கொஸ்டினுக்கு இதான் ஆன்சராக இருக்கும்னு உள்ளுணர்வு சொல்லும். படிக்கிறதுக்கு மழை நல்ல ஃப்ளோவாக இருக்கா, அப்போ இவை அனைத்து தான் ஆன்சரு. படித்து பார்க்குறோம், நல்லா இருக்கிற மாதிரி இருக்கா, அப்போ இது சரியான விளக்கம் தான். ஒரு கொஸ்டினை வாசிச்சுக்கிறோம், நேரம் ஆப்ஷனை வாசிச்சு பார்க்குறோம், பார்க்கும்போது நீளமாக இருக்குது, இதுதான் ஆன்சரு. நல்ல ஆன்சர் அப்படி தான் எடுப்பேன். ஒவ்வொரு தெரியாத கொஸ்டினையும் நான் ஆன்சர் எடுக்கிறது எப்படி எடுப்பேன்னா, ஒரு கொஸ்டின் எடுத்து வச்சுப்பேன். 4 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று ரொம்ப நீளமாக இருக்கும், மற்றது 3 சிறுசாக இருக்கும். அப்போ என்ன திங்க் பண்ணுவேன்னா, ஒரு வேளை இது தப்பாக இருந்தால் எதுக்கு நீளமாக கொடுக்குறான், சரியாக இருக்க போய் தான் நீளமாக கொடுக்குறான், அப்போ இதான் ஆன்சர் அப்படின்னு எடுப்பேன். சில இதுக்கு பார்த்தீங்கன்னா வாய்க்குள்ள நுழையாது இருக்கும். ஒன்று வாய்க்குள்ள நுழையலை, ஏதோ கச்சமச்சான்னு இருக்கு பேர் வாசிக்கும் போது அப்படின்னா சயின்ஸ்லாம் அதுதான் ஆன்சர் அப்படின்னு எடுத்துப்பேன். அதேமாரி வாசிக்கும் போது 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அப்படி ஒரு ஃப்ளோலையே வாசிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கட்டாயமாக இது வந்து இவை அனைத்தும் தான், இது சரியான விளக்கம் தான். சில இதுக்கு சரியான விளக்கம்னு இருக்கேன், சரியான விளக்கம் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். இதெல்லாம் இயல்பாகவே ஒரு 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் ஈஸியாக கிளிக் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும். சில இதுக்கு கண்டினியூவாக ஏபிசி சீரீஸ் ஏதாவது வரும், அந்த சீரீஸை அப்படியே ஒரு ஃபாலோ பண்ணி போடலாம். இப்போ உதாரணத்துக்கு டோட்டலாக கூட்டி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏபிசிடி எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா ஏதாவது ஒன்று கூட இருக்கும், ஏதாவது ஒன்று கம்மியாக இருக்கும். அது எது அதிகமாக கூட இருக்கோ அதை ஆப்ஷனாக சூஸ் பண்ணலாம். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது நீங்கள் அந்த மாதிரியும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். சில கொஸ்டின்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா பின்னாடியே ஆன்சர் வச்சுருப்பான். நம்ம விவரம் தெரியாமல் டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவோம். எதையுமே டக்குன்னு அவசர கொடுக்கல ஆன்சர் பண்ணக்கூடாது. தெரியலாம் வச்சிருக்கலாம். பின்னாடி 200வது கொஸ்டினில் கூட என்ன லாஸ்ட் செகண்டில் கூட ஏதாவது மேஜிக் நடக்கலாம் இல்லையா? அதனால வந்து என்ன வேணாலும் வந்து நடக்கும். அதனால வந்து அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பின்னாடி இருக்குதா, அதே கொஸ்டினில் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கான்னு தெரியும். சில நேரங்களில் ஒன்ஸ் நம்ம பார்த்துட்டு திரும்பி வரும்போது டக்குன்னு நமக்கு ஒரு உள்ளுணர்வு வந்து இதான் ஆன்சர் எடு அப்படின்னு சொல்லும். நிச்சயமா பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க, அது தெரியும். ஒரு 10 கொஸ்டின் சந்தேகமா இருக்கும் அப்படியே. ஏன்னா எக்ஸாம் ஆரம்பத்திலேயே நம்ம அந்த கொஸ்டினை பார்க்கும்போது நம்மளுடைய உள்ளுணர்வு ஏதோ டஃபா போல தெரியும். இந்த 200 கொஸ்டினுக்குள்ள நீங்க போக 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 நீங்க படிச்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரிவைண்ட் ஆகி உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைச்சிரும். இப்போ நீங்க மறுபடியும் திருப்பி அந்த கொஸ்டினுக்கு வரும்போது டக்குன்னு உங்க உள்ளுணர்வு இதான் ஆன்சரா இருக்கும் அப்படின்னு சொல்லும். அதுல நிறைய கிளிக் ஆகும். பாத்தீங்கன்னா தெரியும். எல்லாமே படிச்சு மறந்ததானே ஸ்கூல் படிக்கல. இதெல்லாம் வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். சரியா?